சாய்ஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட தொகுதி 4 குரூப் 4 எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர். இதில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 126லிருந்து முதல் கணக்கு ஆரம்பிக்கிறது. ஒருவர் ரூபாய் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? 4 ஆப்ஷன்: 13,200, 13,430, 13,230, 12,600. இதில் என்ன பதில்? இந்த கணக்கு பொறுத்த மட்டும் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்குங்க. அவன் கொடுத்தது கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கான ஃபிக்ஸ்டு ஃபார்முலா இருக்குது. அதில் அப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். பட் என்னன்னா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கூட்டு வட்டியாக கேட்டாலும் குறைந்த ஆண்டுகளாக இருந்தால் தனி வட்டிக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, தப்பே வராது. ஸோ தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? PNR/100. அப்போ பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அசல் தொகை 12,000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. மன்னிக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 5/100. இப்போ மொதல் வருஷத்துக்கு நீங்கள் வந்து தனி வட்டி பார்க்க போகிறீங்க. அப்போ வந்து ஆண்டுகளில் 1 போட்டால் போதும், ஒவ்வொரு ஆண்டாக பார்க்க போகிறோம். இப்போ முதல் ஆண்டு வட்டி எவ்வளோ வருது நீங்களே பாருங்கள். இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. 5 × 120 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வருது. இப்போ முதல் ஆண்டில் முடிவில் இந்த அசலும் இந்த வட்டியும் சேர்ந்து 2ஆம் ஆண்டின் துவக்கத்தில் 12,600 அசல் மாறி இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் அதே 5% பார்த்தீங்கன்னா அதே கால அளவுக்கு 2ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. ஸோ 5 × 126 எவ்வளோ வரும்? 630 வரும். இப்போ 2 ஆண்டின் முடிவில் அவர் பெரும் தொகையை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12,600ஐயும் இந்த 630ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 13,230 வரும். ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். அப்போ அதுதான் பதில். இந்த மாதிரி எளிமையாக தனி வட்டிக்குரிய ஃபார்முலாலே தாராளமாக போட்டுக்கலாம். இல்லை சார், நான் கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா போகிறோன்னா போட்டுங்க, தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? ஓகே. 126க்கு அப்புறம் 136வது கொஸ்டின். கித்தான் அப்படின்னா இந்த சர்க்கஸ் கூடாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கூடாரம். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. கூம்பு வடிவ கூடாரம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூடாரத்தை உருவாக்குறாங்க. ஓகே. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர். சார், இங்கே என்ன சார் கூம்புன்னு சொல்லியிருக்காங்க, கோன் ஸ்ட்ரக்சர், திடீர்னு ரெக்டாங்கிள் போகிறாங்க. என்ன சார் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நம்ம விளையாட்டு போக்கில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு செவ்வக வடிவ பேப்பரை எடுத்து அதை அப்படியே ரோல் பண்ணிங்கன்னு எப்படி மாறிடும்? ஒரு கோன் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் பழைய காலத்து ஆட்கள் தெரியும். இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் இதெல்லாம் இப்போல்லாம் பாக்கெட் போட்டு கொடுத்துறாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த நெகிழி பயன்பாடு குறைவாக இருந்தப்போ நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். இது இப்படி இருக்கும். பலசர கடையில் இப்படி கட்டி கொடுப்பாங்க, அதில் மிக்சரை போட்டு மறைச்சி கொடுப்பாங்க. இப்போயும் சில கடைகள் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அந்த கோன் வடிவில் கொடுத்துருக்க கித்தான் பார்த்தீங்கன்னா அது செவ்வக வடிவிலையும் மாற்ற முடியும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி மாற்றுறப்ப செவ்வக வடிவ கித்தானுடைய அகலம் 4 மீட்டர் அப்படின்றாங்க. அப்படின்னா நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உருவம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு கற்பனையை பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கூம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூம்பினுடைய வலைப்பரப்பு அப்படி தானேப்பா? எஸ். மொத்த பரப்புனா அந்த மேலே இருக்கக்கூடிய வலைப்பரப்பையும் இந்த கீழே இருக்க வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வட்டம் இதெல்லாம் சேர்த்த மாதிரி வரும். பட் நம்ம மேற்பரப்பு மட்டும் தான் பார்க்க போகிறோம். மேற்பரப்பு மட்டும் பார்க்குறப்ப இந்த கீழே இருக்க வட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேற்பரப்பு அப்படின்றப்ப சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கோன் மட்டும் பார்த்தாலே போதும். அப்போ இந்த கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படி பார்க்குறது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா /RL. அந்த கோனுக்குரிய அந்த வலைப்பரப்பு தான் அந்த கித்தானுக்குரிய மொத்த ஏரியா. ரைட்டுங்களா? அதை மைண்டில் வச்சுங்க. ஃபார்முலா /RL. இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 22/7 போட்டிருக்கோம். ஆரம் அவங்களே கொடுத்துருக்காங்க 700 சென்டிமீட்டர் வச்சு பண்ணக்கூடாது, மீட்டரை வச்சு பண்ணணும். அப்போ அதில் 7 இருக்குது.
பட் எல் என்னன்னு தெரியல. அந்த எல்லை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் ஹெச்சே இல்லை. அப்போ ஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுடைய கற்பனை திறனை தட்டி விடணும். எப்படி? இங்கே பாருங்கள், இது எதனா கோன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோனுடைய அந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு கற்பனை கோடு வரைகிறோம். வரைஞ்சி இப்படி நீட்டி விட்டீங்க அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஏறக்குறைய ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா. அந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த பகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்னு வச்சுக்கோங்க. கரெக்டு தானே? ஆரம் அது வந்து 7. அதாவது இந்த பார்ட் இது 7. ஓகே, ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளவு? 24. பட் இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நமக்கு தேவை எள்ளு தான் தேவை. அந்த எள்ளு தான் இந்த பகுதி. கரெக்டாக? இந்த பகுதி தான் அந்த எல். அப்போ இந்த 3 நம்பர் வச்சுட்டு எல் கண்டுபிடிக்க முடியுமானா செங்கோண முக்கோணத்தில் சாத்தியம். எப்படி? ரூட் ஆஃப்னு கொடுத்துட்டு இந்த 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டி ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா அந்த தெரியாத பக்கத்துடைய அளவு கிடச்சிடும். 24 ஸ்கொயர் பண்ண எவ்வளோப்பா? 576. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ 576ஐயும் 49ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 625 வரும். ரூட் ஆஃப் 625. இப்போ அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 25. அதாவது 25 625. அப்போ அந்த எல்லுன்றது 25. இப்போ எல்லை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யுக்தியை கையாளணும். இப்போ கண்டுபிடிச்ச எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லை வழக்கம் போல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா என்ன பார்த்தோம்? பை ஆர் எல்லுன்னு பார்த்தோம். பை ஆர் எல். பைனா 22/7. ஆர் 7, அதாவது 700 சென்டிமீட்டர், 7 மீட்டர். எல் இப்போ பார்த்தோம் எவ்வளோப்பா? 25. அடிக்க வேண்டியதை அடிச்சிருங்க. 7ஐயும் அடிச்சிடலாம். ஸோ 22ஐயும் 25ஐயும் பெருக்குங்க. 22ஐயும் 25ஐயும் பெருங்க. எவ்வளோப்பா வரும்? 550 வரும்னு நினைக்கிறேன். பெருக்கி பாருங்கள். 25 22 2 25 50, திரும்ப 2 25 50. கரெக்ட், 550 தான் வருது. பெருக்கி இடது பக்கம் போட்டுங்க, பார்த்துங்க. இந்த 550 என்பது பையாரல், அதாவது அந்த கூம்புடைய மொத்த மேற்பரப்பு. ரைட்டுங்களா? மொத்த மேற்பரப்பு அல்ல, மேற்பரப்பு 550. இப்போ இதை தான் என்னவா பண்ணுறாங்கன்னா செவகமாக மாற்றுறாங்க. இந்த 550ன்றதும் செவகத்துடைய பரப்புன்றது ஒன்று தான். செவகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது? L × B. அப்போ அந்த L × Bன்றதும் இந்த 550 கூம்பினுடைய வலைப்பரப்பு ஒன்று தான். செவகம் கூம்பு ஒன்று தானே? ஓகே. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டில் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்க. எப்படி? இங்கே பாருங்கள், 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் என்ன சார்? கித்தானுடைய அகலம். பி தான் அகலம், பிரெத்னா தான் அகலம். அப்போ இது 4னா எல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க, லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்போ என்ன பண்ணும்? 550 4ஆல் டிவைட் பண்ணணும். 550 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, டிவைட் பண்ணி போகிறேன் பாருங்கள். 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 1, 1 பக்கத்தில் 5 15. ஸோ 3 நாங்க 12, மீதி 3, 3 பக்கத்தில் 0 30, 7 நாங்க 28, மீதி 2, 2ஓட 0 சேர்த்திங்க அப்படின்னா 20, 5 நாங்க 20, 137.5 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் வந்து ஒரு லெங்க்த்தை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையான ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். இது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் குறைஞ்சிடும். புரியுதுங்களா? இது 2வது கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர் 1 2 6 24 120. தொடர்ச்சி இந்த நம்பர் வரும். ரைட், இதுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது நீங்களே பாருங்கள். பார்த்த உடனே எளிமையாக தெரியுது. என்ன சார் தெரியுது? இங்கே பாருங்களேன். 1 அதோட 2 பெருக்குனிங்கன்னா அடுத்த நம்பர். அடுத்து 3 பெருக்கி பாருங்கள். 2ஓட 3 பெருக்கி பாருங்கள், அடுத்த நம்பர். அடுத்து பாருங்கள், இதோட 4 பெருக்கி பாருங்கள். 1 2 2 23 6 6 நாங்கள் 24 இந்த நம்பர். அதோட 5 பெருக்கி பாருங்கள். 24 5 120. அப்போ அடுத்த நம்ம என்ன வரும்? அப்படியே 6ஆல் பெருக்கிங்க, அவ்வளோதான். இப்போ 120 6ஆல் பெருக்கிங்க, 720 வரும். அப்போ அது 50. கொஞ்சம் எளிமையாக கொடுத்துருக்காங்க. குரூப் 4 கொஸ்டினால் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 138. இஃப் x is to y is equal to 2:1, then x square minus y square is to x square plus y square dash. ஸோ இந்த மாதிரி கணக்குகளில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்லேருந்து போகணும். இந்த XY கணக்கு கொடுக்குற கணக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த XYக்குரிய மதிப்புகளாக இங்கே கொடுத்துருக்கீங்க 4 மதிப்புகள்.
அது ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஸோ அது கஷ்டமான கணக்காச்சு, அதுதான் கரெக்டாக ஆன்சர் வரும். கொஞ்சம் டி ஆப்ஷனில் கொடுத்தா தான் கொஞ்சம் நேரமாகும், ஆனாலும் தப்புலாமல் வரும். வேறு எந்த மெத்தடில் போனாலும் ஏதாவது ஒரு எழுத்தை மாற்றி போட்டு தப்பாக போயிடும். ஆனால் ப்ராப்பராக ஆப்ஷனில் தான் போயிருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முதல் இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்தேன்னா எக்ஸுக்கு நான் 5ன்னு கொடுத்துறேன், ஒய்க்கு 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், 2:1 வந்துருக்கு. சாரி மன்னிக்கவும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x/y = 2:1. அப்போ எக்ஸுடைய மதிப்பாக 2னும் ஒய்யுடைய மதிப்பாக 1ன்னு அப்ளை பண்ணுங்கன்னு இருக்காங்க. அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் அப்படின்னா, இதில் சார் அப்ளை பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி என்ன ரேஷியோ வருதுன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. அப்போ எக்ஸுக்கு என்ன போடுவீங்க, எக்ஸுக்கு 2ன்னு போடுறோம், அப்போ 2². ஒய்க்கு 1 தான், ஸோ 1². இது 2 சுருக்கிறீங்களேன், 2 4, 4 1 போச்சுன்னா 3. இது இங்கே எழுதிருங்க, இது ஒரு ரேஷியோ. அதே மாதிரி இதை பாருங்கள், x² + y². அதே மாதிரி தான், இதுக்கு அப்படியே y ப்ளஸ் போட்டாலே போதும். அப்போ 2² + 1²னா 4 + 1 எவ்வளோப்பா வரும், 5ன்னு வரும். அப்போ புது ரேஷியோ என்னது, 3:5. 3:5 டி ஆப்ஷனில் இருக்கா, அப்போ அதான் பதில். பட் அவங்களே XY மதிப்பை கணக்கிலே கொடுத்துட்டாங்க, நீங்கள் உள்ளே கொண்டு போய் பிரதியிட்டால் போதுமானது. அடுத்த கொஸ்டின். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதுக்கு என்ன சார் பண்ணலாம், ஆப்ஷனில் வந்து போகிறது பெஸ்ட்டு. எப்படி சார், மொதல் எடுத்து என்ன பாருங்கள், ரெயின் கோட்டுடைய அசல் விலை 125 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவங்க தள்ளுபடி எவ்வளோ சொல்கிறாங்க, 20% அப்படின்றாங்க. சதவீதம் அப்படின்னால 20/100ன்னு போட்டுக்குவீங்க. இந்த வேல்யூ போடுறப்ப உங்களுக்கு இந்த பதில் 25 வருதான்னு பாருங்கள். சேமிப்பு தொகை வந்த பதில் அவ்வளோதான். வரலன்னா அடுத்த ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்களேன், 1 0 அடிச்சிட்டேன். 1 2 2 10, 1 5 2 10, மீதி 2 பக்கத்தில் 5, 5 25. அப்போ பாருங்கள், சேமிப்பு தொகை 25 ரூபா வந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அசல் விலை 125ன்றது ரைட்டு. இது வராமல் வேறு வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஆப்ஷனும் தொடர்ந்து போகும். ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். குரூப் 4 எளிமையாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரம் தான், அதனால் எளிமையாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின். A = 1, B = 2, C = 3. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருப்பாங்க. எனில் Z = 26. அதாவது வரிசையாக ABCDக்கு வரிசை நம்பர் கொடுத்துட்டாங்க. எனில் LCM of HCF is not equal to LCM of HCF. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீச்சிமாவின் மீப்பேவா என்ன? எதோடைய மீச்சிமா சார், எதோடைய மீப்பேவா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஜாலம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி கொடுத்துட்டா இந்த எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் நம்பர் கொடுங்கன்றாங்க. எழுத்துக்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க, எஸ் கொடுங்க அப்படின்றாங்க. கொடுக்கலாமா, வாங்க இப்போ கவனிங்களேன் சார். அவங்க என்ன சார் சொல்ல வராங்க, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த 3 எழுத்துக்கள் இல்லையா, HCF, இதுக்குரிய நம்பர் போடுங்க. ஹெச் எத்தனாவது எழுத்துப்பா ஏபிசிடியில், ஆல்ரெடி இஜெட்டின்ற ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பில்லையா உங்களுக்கு, இஜெட்டி 5 10 15 20 25 எழுத்து. இப்போ ஹெச் எங்கே வருது, EFGH நடுவில் வருது. ஹெச் என்பது 8வது எழுத்து, அது இங்கே போட்டு. சி என்பது 3வது எழுத்து, பக்கத்தில் போட்டு. எஃப் என்பது E5னா எஃப் 6வது எழுத்து. இந்த HCF அப்படின்ற இந்த எண்களுக்கு எல்சிஎம் பார்க்க சொல்லியிருக்காங்க. மீச்சிமா நம்பரை மாற்றிட்டோமா, இப்போ இதுக்கு மீச்சிமா பார்க்கலாம் அல்லவா. எப்படி 3 வாய்ப்பாடில் இது பண்ணுறீங்க, 8ஆல் அடிபடாது, அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 3 3 2 3 6. அடுத்து 2வது வாய்ப்பாடில் அடிபடும், 2ன்னு போடுங்க. 4 2 8 1 அப்படியே வச்சுக்கோங்க. 1 2 2. இப்போ எல்சிஎம்ன்றப்ப இந்த நம்பர்கள் அப்படியே பெருக்குங்க. 3 2 6 6 4 24. அப்போ எல்சிஎம் ஆஃப் HCF என்பது 24 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஆப்ஷன் அது இல்லை. என்ன கேட்குறாங்க, இஸ் நாட் ஈக்குவல் டு, எதற்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, இப்போ எக்ஸுக்குரிய எண் என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஒய் இஜெட். இஜெட் 26னா ஒய் 25, எக்ஸ் என்பது 24 வந்துருச்சா, அது 24 வருதா, அப்போ இது பதிலாக தான் இருக்கும். அடுத்து இதை பாருங்கள், இ ப்ளஸ் எஸ். இ எத்தனாவது எழுத்துப்பா, இ இப்போ தானே பார்த்தோம், இ என்பது 5வது எழுத்து, எஸ் என்பது 19வது எழுத்து. அப்போ இதுவும் கூட்டம் எவ்வளோ வருது, 19 + 5 24 தான் வருது. சூப்பரா. இதை பாருங்கள், ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச். ஏ எவ்வளவு, முதல் எழுத்து, சி 3வது எழுத்து, ஹெச் இப்போ தானே பார்த்தோம் 8வது எழுத்து.
கூட்டிங்கன்னா 8 கூட்டல் 3 11, 1 12 தான் வருது. எழுதுங்க. இன்னொன்னையும் பார்த்துருவோம். ஏசிஹெச் இதே இது 3 நம்பர் தான், ஆனால் பெருக்கல் கூட்டல் குறியை தூக்கிட்டு பெருக்கல் போடுங்க. போட்டிங்கன்னா 1 3 3 3 24. இப்போ 3 ஆப்ஷனும் 24 வருது, இது 1 மட்டும் 12 வருது. அப்போ இதுதான் பதில். என்ன கேட்டிருக்காங்க? எதற்கு சமமில்லைன்னு கேட்டிருக்காங்க. 3 24 வருது, 1 மட்டும் 12 வருது. இது ப்ராப்பரான மெத்தட். என்ன கேட்டால் டைரெக்டாக அந்த மீச்சி எம்எல்மா பார்க்காம இதுலேயே போயிருக்கலாம். 3 24 வருது, 1 மட்டும் 24 வரல, அப்போ அதான் பதிலாக இருக்க முடியும். அப்படியும் ஷார்ட் ஆஃப் அது நம்முடைய திறமை தான். அடுத்த கொஸ்டின் 141. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 √5 √5. இது நான் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்லேயே விளக்கம் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா க்யூப் வராமல் நார்மலாக ரூட் வந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதான் பதில். உள்ளே நம்பர் இருக்குது 5 இருக்குது, அப்போ 5 தான் பதில். 5 பவர் 1னாலும் 5 தான், அதுதான் பதில். டைரெக்டாக போட்டுருங்க. ஷார்ட்கட்டே அதுதான். இதை பாருங்களேன், இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் நம்பர் 142. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படுகின்ற மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? முதல் ஒரு அரைக்கோளத்தை எப்படி வரையும்? நம்ம தேங்காவை உடைக்கிறப்ப சமமாக உடையும் இல்லையா, அதுதான் அரைவட்டம், அரைக்கோளம். இங்கே பாருங்கள், தேங்காய் ஓடு இப்படி இருக்கும், அந்த மேல் பாகம் எப்படி இருக்கும், மேல் பாகத்துக்கு ஒரு வட்டம் இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுதான் அரைக்கோளம். இந்த அரைக்கோளத்தில் மீப்பெரு வட்டங்கள் கிரேட் சர்க்கிள் எத்தனை இருக்குது அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய எட்ஜு பாயிண்ட் மட்டும்தான் இப்படி இருக்கும், மிகப்பெரிய வட்டமாக இருக்கும். அது கீழே அடுத்த வட்டங்கள் இருக்கும் தொடர்ச்சியாக, இருந்தாலும் மிகப்பெரிய வட்டம் என்பது அந்த மேற்புறத்தில் இருக்கிறது தான். அப்போ அந்த மாதிரி எத்தனை வட்டம் இருக்கும்? ஒரே ஒரு வட்டம் தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ 1 தான் பதில். இப்போ படத்தை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதற்குரிய பதில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 143. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர் அண்ட் ஹூஸ் பேஸ் ஏரியா இஸ் 500 மீட்டர் ஸ்கொயர். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண. உருளையுடைய கன அளவு கேட்குறாங்க. ஃபார்முலா என்னப்பா? பை r²h. ஓகே, கணக்கில் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். ஒரு உயரம் கொடுத்துருக்காங்க, ஹெச் இருக்குது, ஆனால் அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. எதனுடைய அடிப்பரப்பு அப்படின்றப்ப உருளையுடைய அடிப்பரப்பு. புரியுதுங்களா? உருளையுடைய அடிப்பரப்பு எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இதுதான் உருளை. கரெக்டாக சிலிண்டர் இப்படி தான் இருக்கும். அப்போ உருளையுடைய அடிப்பரப்பு என்பது இதுதானே. இதை கொஞ்சம் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்குமா? இருக்கும் இல்லையா? அப்போ அடிப்பரப்பு என்பது வட்டம் தானே. இப்போ வட்டத்தின் பரப்பு என்பதும் அடிப்பரப்பு என்பது சமம் தான். அப்போ அடிப்பரப்பு என்பது வட்டத்தின் பரப்பு அப்படின்றப்ப அது 500 சதுர மீட்டர் அப்படின்னா அது வட்டத்தின் பரப்பு தான். வட்டத்தின் பரப்புக்கான சூத்திரம் என்னப்பா? பை r². அப்போ அந்த பை r² வேலை தான் 500ன்னு கொடுத்துருக்காங்க. பை r² அப்படின்னாலும் 500 நாள் ஒன்று தான், ஏன்னா அது வட்டத்தின் பரப்பு. அப்போ ஃபார்முலாவில் பார்க்குறீங்க, ஃபார்முலாலையும் பை r² தான் இருக்குது. அப்படியே அந்த பை r²க்கு பதிலாக 500ன்னு போட்டுக்கலாம். ஹெச் கணக்கில் கொடுத்துருக்கான், எவ்வளவு? 4ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது 2 பேருக்குனால என்ன கிடச்சிடும் நமக்கு? அந்த உருளைக்கான கன அளவு கிடச்சிடும். இப்போ 4 × 500 2000 மீட்டர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். 2000 இருக்கா? இங்கே இருக்குது. அப்போ அதான் பதில். அப்போ நமக்கு புரியணும், அந்த அடிப்பரப்பு என்பது வட்ட வடிவில் இருக்குது. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, தேங்காய் ஓடு, தேங்காய் சிரட்டை மாதிரி, அதே மாதிரி தான் நமக்கு தெரியணும். உருளையுடைய அடிப்பரப்பு வட்டமாக இருக்குது, அப்போ அது பை r². ஃபார்முலா பை r²h. இது எல்லாம் இந்த 500ன்றது பை r² வேல்யூ, இது ஹெச் வேல்யூ. நேரடியாக பெருக்கினாலே போதும், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். வழக்கம் போல் இன்னொரு கணக்கு வந்துருச்சு. 3x + 4y = 4x + 6y = 22:32. எனில் x/y என்ன? அதாவது இதை சுருக்குனா இந்த வடிவத்தில் வருதுன்றாங்க. எந்த வடிவம்? 22:32. இதையே அடிக்க முடியும், 22:32 அடிக்கலாம். எப்படி அடித்து பாருங்கள். அடிச்சிங்க அப்படின்னா 11 16ன்னு வரும். அப்போ இந்த வடிவத்திலையோ இந்த வடிவத்திலையோ இன்னும் கூட்டிங்கன்னா இந்த பக்கம் 44 வரும், அந்த பக்கம் இன்னொரு 48 வரும். 33 கூட்டிகிட்டே போனால் 33 வரும். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 16 கூட 48 வரும். அப்போ அதை அடித்தாலும் 11:16 தான் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு மடங்கின் வடிவில் இந்த கீழே இருக்க ஆப்ஷன் இருக்குன்றாங்க. அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. கலரை மாற்றிக்கிறேன். பாருங்கப்பா, இப்போ வழக்கம் போல் 1:2 கிடச்சிருக்கு. இந்த 1:2 என்ன பண்ணிக்கணும்? ஒன்று வந்து எக்ஸ் வேல்யூவாகவும் 2 ஒய் மதிப்பாகவும் வச்சுக்கணும்.
வச்சு இந்த கோவையில் அப்ளை பண்ணுங்கள். 3x அப்படின்றப்ப 3 × 1 வந்துடும். பெருக்குன்னா 3 தான். அடுத்து 4 × y 4 2 பெருக்குன்னா 8 இஸ்ட்டுன்னு போட்டுக்கணும். இந்த 4x + 6y பாருங்கள். எக்ஸ்ன்றது 1ன்றப்ப 4 கொண்டு 1 பெருக்குனிங்கன்னா 4 தான். y 2ன்றப்ப 6 × 2 12 கரெக்டாக? ஓகே. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க 11 இஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டுங்க 16. பாருங்கள் கணக்கில் கொடுத்துருக்கு இந்த ரேஷியோக்கு ஈக்குவலான ரேஷியோ தான் இந்த 11:16. அந்த 11:16 தான் இங்கே வந்திருக்கு. அப்போ ஏ தான் பதில். 1 2 போட்டாலே போதும். இது வரலன்னா அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. பொதுவாக மேக்ஸிமம் முதல் அல்லது ரெண்டாவதுல கொடுத்துருக்கோம். சும்மா வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள், வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கணக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் கணக்கு தான். என்ன சார் அண்டர்ஸ்டாண்டிங் கணக்கு? கவனிங்க. ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீ போ மா இது எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்கேன். மீ பெரும் பொது மடங்கு. இது எப்படி பார்க்குறது? இந்த மாதிரி மீச்சிமா மீப்பவ கணக்குக்கு ஆங்கில எழுத்துக்களாக கொடுத்தா புரியாது. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். நம்மளாம் 2 நம்பர் கொடுப்போம், சின்ன நம்பர். இப்போ ஏபின்றதை நம்ம என்ன சொல்லணும்னா 2,4ன்னு வச்சுக்கோம். சும்மா நானாக கற்பனைக்கு சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் உள்ளன. அந்த விகிதம் எப்படி பார்க்குறது? இந்த 2 நம்பர் அடித்து பாருங்கள். அடிச்சிங்கன்னா O 2 2 E 2 4. அப்போ ஏபி என்னும் இரு எண்கள், அதாவது 2,4 என்னும் இரு எண்கள் m/n விகிதத்தில் உள்ளன, 1:2 என்னும் விகிதத்தில் உள்ளன. நானாக 2 நம்பரை வச்சுட்டு அந்த ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனில் ஏ மற்றும் பியின் மீ போமா. ஏ மற்றும் பி எது? இதான் 2 4. இதுக்கு நீங்கள் மீ போமா பார்க்க சொல்கிறாங்க, எல்சிஎம் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ 2,4க்கு எல்சிஎம் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். 1 2 2 2 4. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த 2ஐயும் பெருக்குங்க 4ன்னு வருது. அப்போ இந்த 2,4 எல்சிஎம் 4. இப்போ அடுத்து பாருங்கள். எனில் ஏ மற்றும் பியின் மீ போமா எதுன்னு கொடுத்துட்டு MA NB MB ஏபின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே இந்த 2,4ன்றது எப்படி எடுத்திருக்கோம்? A, Bன்னு எடுத்திருக்கோம். அதாவது A வந்து 2ன்னும் B 4ன்னு எடுத்திருக்கோம். m/n அப்படின்றத m-னா 1ன்னு n-னா 2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்களேன், இந்த 2 நம்பர் பெருக்குங்க, ஒரு நாள் 4ன்னு வருது, எல்சி மதிப்பு வருது. அதே மாதிரி அந்த எழுத்துக்களை பெருக்கிறப்ப எந்த 2 பெருக்கணும்? எந்த 2 பெருக்கணும், அப்போ தான் 4ன்னு வரும். அப்போ m/bன்னு போட்டால் அந்த எல்சி மதிப்பு கிடச்சிருதா? அதுதான் கேட்குறாங்க. ஏ மற்றும் பியின் எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த கார்னர் 2 நம்பர் பெருக்கணும். இவ்வளோ தான். கொஞ்சம் யோசிச்சா போதும். எளிமையான விஷயம் தான், கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த நம்பர் நானாக கொடுத்தேன். சார் வேறு நம்பர் கொடுத்தா சார் நீங்கள் தான் நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த நம்பர் கொடுத்தாலும் இதுதான் பதில் வரும். அதாவது அந்த 2 நம்பருடைய 2வது எண்ணும் முதல் நம்பருடைய ரேசியோவும் பெருக்கினாலே எல்சிஎம் கிடச்சிடும். இது விதி. ஓகேவா? ரைட்டுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அற்புதமான கணக்கு. குரூப் 4 எக்ஸாம் எழுதி வந்துட்டு பல பேருக்கு மண்டை காஞ்ச கணக்கு, அற்புதமான கணக்கு. பார்க்கலாமா? கவனிங்களேன். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ஸோ ஜென்ரலாக ஒரு மனிதன் திங்க் பண்ணி என்ன திங்க் பண்ணுவான்? 30 மூட்டைப்பா, மூட்டைக்கு 30 மாம்பழம், 3 மூட்டைப்பா, மொத்தம் 90 பழம்ப்பா. இப்போ 30 சுங்கசாவடி ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு 30 தானா 30 ரூபாய் மீது 60 இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது இயற்கையாக ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடியது. ஆனால் ஆப்ஷனில் 60 இல்லை. பட் என்ன குழு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்னு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் புத்திசாலி மனிதன் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? கவனிங்களேன். இப்போ எடுத்த உடனே 3 மூட்டை 30 மாம்பழம். நல்லா கேட்டுங்க. 3 மூட்டை 30 மாம்பழம், மொத்தம் 90 மாம்பழம் எடுத்துக்கிட்டு முதல் டோல்கேட்டுக்கு போகிறார். முதல் டோல்கேட்டில் மூட்டைக்கு 1 பழம் கொடுக்கணும். அப்போ முதல் டோல்கேட்டில் அவர் எத்தனை பழம் கொடுப்பார்? 3 பழத்தை கொடுத்துருவார். மீதி எத்தனை பழம் இருக்கும்? 87 பழம் இருக்கும். இப்படியே கொடுத்துட்டே போனார் அப்படின்னா முதல்
10வது டோல்கேட்டுக்கு போகிறப்ப மூட்டைக்கு 3 3 கொடுத்துட்டு போகிறப்ப அவர்கிட்ட 30 பழம் குறைஞ்சி 60 பழம் நிற்கும். கரெக்டா? இது வரைக்கும் கரெக்டுங்களா? அப்படியே கலர் மாற்றிக்கிறேன் இருங்க. ஓகே, இப்போ 10 சுங்கசாவடியை தாண்டிட்டார் டோல்கேட்டை, அவர்கிட்ட 60 பழம் இருக்குது. இப்போ திரும்ப அப்படியே போக மாட்டார். அவர் தான் புத்திசாலி மனிதன் ஆச்சு. என்ன பண்ணுவார்னா 3 சாக்காக இருந்துச்சா, ஒரு சாக்கு தூக்கி தூர போட்டுட்டு மீதி 2 சாக்கில் இந்த 60 பழத்தை ஃபில் பண்ணுவார். அப்பையும் மூட்டைக்கு 30 பழமாக ஃபில் பண்ணலாம். அப்படி பண்ணால் மொத்தம் இப்போ எத்தனை மூட்டையாச்சு? 2 மூட்டையாச்சு. இப்போ 11வது சுங்கசாவடியில் இருந்து 2 பழமாக கொடுத்துட்டு போகிறார். கரெக்டாக? அந்த 2 மூட்டை தானே. இப்படியே பார்த்தீங்கன்னா எப்போ வரைக்கும் போவார் அப்படின்னா 10 தாண்டதுக்கப்புறமா அடுத்து 15 சுங்கசாவடிகள், அதாவது ஏறக்குறைய 25வது சுங்கசாவடி வரைக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 15 சுங்கசாவடி. முதல்ல 10 சுங்கசாவடி, இப்போ 15 சுங்கசாவடி. அப்போ 2 கொடுத்துட்டு போனார்னா அடுத்த 15 சுங்கசாவடிகளில் 2 கொடுக்குறப்ப திரும்ப 30 பழம் குறைஞ்சிரும். அப்போ 60ல் 30 போனால் மீதி எவ்வளோ இருக்கும்? 30 பழம் இருக்கும். பட் இப்போ எத்தனை சுங்கசாவடி தாண்டி இருக்காரு? முதல்ல ஒரு 10, இப்போ ஒரு 15, 25 சுங்கசாவடி. இப்போ அந்த இன்னொரு சாக்கையும் தூக்கி போட்டுருவார். ஒரே ஒரு சாக்கு இருக்குது, அந்த ஒரு சாக்கில் 30 பழத்தை ஃபில் பண்ணிக்குவார். இன்னும் 5 சுங்கசாவடி தான். அப்போ ஒரு சுங்கசாவடிக்கு ஒரு பழம் கொடுத்தார் அப்படின்னா அடுத்த 5 சுங்கசாவடிகளுக்கு 5 பழம் தான் கொடுப்பார். மீதி 25 பழங்கள் அவர்கிட்ட நிற்கும். அப்போ கையில் 25 பழத்தை கையில் கொண்டு போயிடுறார். புரியுதுங்களா? ஆனால் எடுத்தோடனே இந்த 90 பழம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது 30 சுங்கசாவடி கொடுத்துட்டே போனார்னா இதை விட கம்மியான பழம் தான் மிச்சமாகும். இப்போ அதிகமான பழம் மிச்சமாக நிற்குது, 25 பழம் மிச்சம் நிற்குது. ரைட்டுங்களா? அந்த புத்திசலித்தனம் இல்லாமல் போயிருந்தா என்ன இருக்கும்? 30 பழம் 3 சாக்கு. கரெக்டாக? 30 சுங்கசாவடி. அப்போ ஒரு இடத்துல ஒரு 3 பழமாக கொடுத்தாருன்னா 30 சுங்கசாவடிக்கு கொண்டு போன 90 பழத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பார். அறிவு இல்லை அப்படின்னா கொஞ்சம் புத்திசலித்தன்மை இருந்தனால 25 பழம் ஒரு கையில் நிற்கிது. எவ்வளோ அற்புதமான மனிதன். ஓகேப்பா, இதே போல் அற்புதமான கணக்குகளோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் 2வது பார்ட்டில். தேங்க்யூ. நல்லபடியாக நடத்தியிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.